சிங்கள கட்சிகள் தமிழர் தாயகத்திலே வந்து வாக்கை பெறுவதை நாங்கள் ஒருபோதிலும் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் வெளிப்படையாக ஒரு இனவாத நிகழ்ச்சி நிலை கொண்டவர்கள் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றாக தெரியும். எல்லாருக்கும் விட தென் தமிழ் தேசத்துடைய மக்களுக்கு தான் அது தெரியும். ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், அல்லது SLPP போன்ற தரப்புகளாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் அனைவரும் இணைந்துதான் கடந்த 76 வருஷமாக எங்களுடைய கிழக்கு மாகாணம் என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசத்துடைய தென் பகுதியை திட்டமிட்ட வகையிலே அளித்து இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் ஒரு உள்ளூராட்சி சபையிலும் ஒரு உறுப்பினரை கூட வெல்ல முடியாத JVP கடந்த தேர்தலிலே 80,000 வாக்கை பெற்றார்களாக இருந்தால் அதில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு கட்சி என்ற கோணத்தில் ஒரு முன்னேற்றம் நடைபெற்றது என்பதை நாங்கள் மறைக்க முடியாது. ஆனால் அந்த முன்னேற்றம் தமிழ் மக்களுடைய ஆணை என்று சொல்வது இன்னொரு கதை. அதுக்கு நாங்கள் அனுமதி வழங்க முடியாது. அந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய மக்கள் அவர்களுடைய உண்மையான முகத்தை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலே உண்மையிலே ஆட்சி செய்கின்ற JVP அமைப்பு, ஜனதா விமுக்தி பெரமுன அமைப்பு, வடகிழக்கிலே தமிழ் மக்களுடைய ஆணையை பெறவில்லை என்ற ஒரு கருத்தை நாங்கள் மிக தெளிவாக அவர்களிடம் எடுத்து காட்டிக் கொண்டு வருகிறோம். உண்மையிலே JVP கடந்த தேர்தலிலே ஒரு மாவட்டத்திலே ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஆணை கிடைத்ததாக காட்டிக்கொள்ள கூடியதாக இருந்தால் அது யாழ் தேர்தல் மாவட்டம். என்றால் யாழ்ப்பாணத்தின் கிளிநொச்சியிலேயும் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய சூழலிலே கடந்த தேர்தலிலே JVPக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். ஆனால் மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் மன்னி மாவட்டங்களிலே தேர்தல் மாவட்டத்திலே மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு அந்த 3 நிர்வாக மாவட்டங்கள் உள்ளடங்கின வன்னி தேர்தல் மாவட்டத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவினம். இந்த JVPக்கு 2 உறுப்பினர்கள் மட்டும்தான் தெரிவு செய்யப்பட்டது. தென் தமிழ் தேசத்திலே மட்டக்களப்பிலே, அம்பாறையிலேயும் திருகோணமலையிலேயும் JVPக்கு உண்மையிலே வெற்றி கிடைக்கவில்லை. தமிழ் மக்களுடைய வாக்குகள் தமிழரசு கட்சிக்கு தான் சென்றதை தவிர அந்த JVPக்கு செல்லவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் JVPக்கு தோல்வி. திருகோணமலையிலே வந்து அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக தெரிவு செய்திருந்தாலும் கூட அவர்கள் அப்படி தெரிவு செய்யக்கூடிய சூழல் சிங்கள மக்களுடைய வாக்காலே தான் ஏற்பட்டதை தவிர JVPயுடைய தமிழ் மக்களுடைய வாக்காலே அவர்கள் அந்த தனிப்பெரும் கட்சி என்ற இடத்தை பிடிக்கவில்லை. அதே போன்றுதான் அம்பாறையிலே தமிழ் மக்களுடைய வாக்குகள் அம்பாறை மாவட்டத்திலே தமிழரசு கட்சிக்கு சென்றதை தவிர இந்த JVPக்கு கிடைக்கவில்லை. யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் அப்படி ஒரு தோற்றப்பாடு, அதாவது JVPக்கு ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்கள் ஆணை கொடுத்திருப்பதாக காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த யாழ் தேர்தல் மாவட்டத்திலும் கூட நான் நடுகளும் சொல்லுகின்ற விடயம் JVPக்கு வெறுமனே 24% வாக்கு மட்டும்தான் கிடைத்தது. 100 வாக்காளர்கள் இருப்பதாக இருந்தால் 24 பேர் மட்டும்தான் JVPக்கு வாக்களித்தது. மிச்சம் 76% வாக்கு JVPக்கு எதிராக விழுந்தது. ஆனால் இந்த தேர்தல் முறையிலே இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடு காரணத்தினாலே 24% வாக்கை பெற்ற JVP 3 ஆசனங்களை 6 ஆசனங்களிலே 3 ஆசனங்களை பெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் 76% வாக்கை பெற்ற மற்ற தரப்புகள் பிரிஞ்சு நின்றதாலே அவர்கள் அனைவருக்கும் வந்து ஒட்டுமொத்தமாக 3 ஆசனங்கள் மட்டும் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த உண்மைகளை நாங்கள் இந்த தூதரங்களுக்கு எடுத்து காட்டினாலும் கூட அவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள். நாங்கள் பிடிவாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் இறுதியிலே ஒரு விடயத்தை நம்மிடம் கூறுவார்கள். இது ஒரு தூதுவர்
இல்லாட்டி 2 தூதரர்கள் கூறுகின்ற கருத்தல்ல, ஒட்டுமொத்தமாக மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், கிழக்கு நாடுகளாக இருக்கலாம், அனைவரும் நம்மிடம் கூறுவது, சரி நீங்கள் சொல்றதை போல நாங்கள் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் மக்கள் வாக்களித்த விதம் உண்மையிலே தமிழ் மக்களுடைய முடிவாக கருதாமல் இருப்பதாக இருந்தால், அடுத்த தேர்தலிலே தமிழ் மக்கள் தங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த விதத்தில் தவறை உணர்ந்து தமிழ் மக்கள் தெளிவாக அடுத்த தேர்தலிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிலைநாட்டக்கூடிய வகையிலே தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தியை நம்மிடம் தெளிவாக கூறி வருகிறார்கள். அதுல தவறு இல்லை. அவர்களை பொறுத்தவரையிலே ஜேவிபி அரசு தெற்கிலே கிட்டத்தட்ட 70% வாக்கை உண்மையிலே பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அதே அலை வடகிழக்கிலேயும் கூட தமிழர் தாயக நிலப்பரப்பிலையும் கூட அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்ற எண்ணநிலையிலே ஒரு வகையிலே ஒரு நியாயம் இருக்கலாம். அதை முறியடிப்பதற்கு அந்த பொறுப்பு எங்களிடம் தான் இருக்கின்றது. அதுதான் இந்த தேர்தல். வரப்போகின்ற மே மாதம் 6ஆம் தேதி கடந்த தேர்தலிலே சிறுவனிலே தவறுகளாக நம்முடைய மக்கள் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி இந்த ஜேவிபி என்ற இனவாத கட்சிக்கு தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆணை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தவறான படத்தை திருத்துவதாக இருந்தால் அது இந்த வரப்போகின்ற மே 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஊடாக நம்முடைய மக்கள் அந்த பிழையான காட்சியை திருத்த வேண்டும். அப்படியாக இருந்தால் ஏன் நாங்கள் இந்த ஜேவிபி ஒரு தவறான ஒரு பிழையான ஒரு தரப்பாக நாங்கள் கூறுகிறோம் என்பதை நாங்கள் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்ற சிங்கள கட்சிகள் தமிழர் தாயகத்தில் வாக்கை பெறுவதை நாங்கள் ஒருபோதிலும் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் வெளிப்படையாக ஒரு இனவாத நிகழ்ச்சி நிலை கொண்டவர்கள் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றாக தெரியும். எல்லாருக்கும் விட தென் தமிழ் தேசத்துடைய மக்களுக்குத்தான் அது தெரியும். ஏனென்றால் தமிழர் தாயகம் என்ற நிலப்பரப்பு இன்றைக்கு நாங்கள் ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை வாழ்றதா இருந்தால் அது தென் தமிழ் தேசத்திலே மண்ணிலே வாழுகின்ற மக்களுடைய நிலைமைதான் அதுக்குரிய அடிக்காரணம். எங்களுடைய இந்த தென் தமிழ் தேசத்துடைய மண்ணை தான் திட்டமிட்ட வகையிலே இந்த மாறி வந்த ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், அல்லது அதனுடைய வாரிசுகளாக இருக்கிற வேற பேரிலே வந்த SLPP போன்ற தரப்புகளாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் அனைவரும் இணைந்துதான் கடந்த 76 வருஷமாக எங்களுடைய கிழக்கு மாகாணம் என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசத்துடைய தென் பகுதியை திட்டமிட்ட வகையிலே அளித்து இருக்கிறார்கள். சிங்களமயமாக்கல் ஊடாகவும் பௌத்தமயமாக்கல் ஊடாகவும் குடியேற்றங்கள் ஊடாகவும் எங்களுடைய மண்ணை பறித்து அந்த தமிழ் தன்மையை மாற்றி அமைத்து இருக்கிறார்கள். இது அனைத்துமே அபிவிருத்தி என்ற பெயரில் தான் நடைபெற்றது. அபிவிருத்தி என்ற பெயரிலே கல்லோயா ஸ்கீம், அதுக்கு பிற்பாடு மகாவெளி ஸ்கீம், மகாவெளி டெவலப்மெண்ட் ஸ்கீம், இப்பொழுது மாதுரோயா ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்றெல்லாம் திட்டமிட்ட வகையிலே அபிவிருத்தி என்று சொல்லி விவசாயத்துக்குரிய அபிவிருத்தி என்று காட்டி முழுக்க தென் இலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு லாபம் கொடுக்கிற வகையிலேயும் அவர்களை கொண்டு வந்து தமிழ் மண்ணை மாற்றி அமைக்கின்ற வகையிலே அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆகவே அந்த
76 வருஷமாக மாறி ஆட்சி செய்த தரப்புகளுடைய உண்மையான முகம் எங்களுடைய மக்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுடைய அந்த இனவாத வெளிப்படையான செயல்கள் ஊடாகத்தான் தமிழ் தேசியவாதம் தமிழ் மண்ணிலே மிகவும் பலமாக வளர்ந்தது. எங்களுக்கென்று எங்களுடைய தேச அந்தஸ்து அத்தியாவசியம், எங்களுக்கென்று ஒரு ஆட்சி அத்தியாவசியம், எங்களுடைய மண்ணை நாங்கள் ஆள வேண்டும் அல்லது நாங்கள் அதை இழப்போம் என்ற மிக தெளிவான விளக்கம் அந்த 76 வருஷமாக ஆண்ட மாறி மாறி ஆண்ட அந்த கட்சிகளுடைய செயல்பாடுகளை பற்றி எங்களுடைய மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த ஜேவிபி ஒரு நாளும் இந்த 76 வருஷத்திலே இந்த நாட்டை ஆளவில்லை. ஆக எங்களுக்கு அவர்களை பற்றி பெரிய அளவில் தெரியாது, அல்லது எங்களுடைய இளம் சந்தைகளுக்கு அவர்களை பற்றி பெரிய அளவில் தெரியாது. அதனாலதான் தென் தமிழ் தேசத்திலே ஒரு அலை அடிக்க அந்த அலையை பார்த்து ஒரு சிலராவது இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த ஜேவிபிக்கு இதுவரைக்கும் ஒரு நாளும் வாக்கு கிடைக்காத வடகிழக்கு மண்ணிலே வாக்குகள் விழுந்தன. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஒரு சில வாக்குகள் அவர்களுக்கு போனது என்பது உண்மை. உண்மை. யாழ்ப்பாணத்தில் ஒரு உள்ளூராட்சி சபையிலும் ஒரு உறுப்பினரை கூட வெல்ல முடியாத ஜேவிபி கடந்த தேர்தலிலே 80,000 வாக்கை பெற்றார்களாக இருந்தால் அதில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு கட்சி என்ற கோணத்தில் ஒரு முன்னேற்றம் நடைபெற்றது என்பதை நாங்கள் மறைக்க முடியாது. ஆனால் அந்த முன்னேற்றம் தமிழ் மக்களுடைய ஆணை என்று சொல்வது இன்னொரு கதை. அதுக்கு நாங்கள் அனுமதி வழங்க முடியாது. அந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய மக்கள் அவர்களுடைய உண்மையான முகத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், 2004ஆம் ஆண்டு சுனாமி இந்த பிரதேசத்தை படு மோசமாக தாக்கினது. ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே நடைபெற்ற சுனாமி அழிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 3/2 அழிவு வடகிழக்கில் தமிழர் தாயத்திலே தான் நடைபெற்றது. அந்த 3/2 தமிழர் தாயத்திலே நடைபெற்ற அந்த அழிவு கிட்டத்தட்ட 80-85% தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசத்திலே தான் நடைபெற்றது. அந்த சுனாமி அழிவு நடைபெறுகின்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு சமாதான முயற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பொழுதும் கூட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் மக்கள் சார்பிலே அரசாங்கத்தோட சமாதான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருந்த காலகட்டத்திலும் கூட இந்த சர்வதேச சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வல்லரசுகள் அந்த சமாதான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு இருந்த காலத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்தார்கள். எந்த அளவு தூரத்துக்கு அந்த நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிராகவும் ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பாகவும் இருந்த வேண்டதை நீங்கள் அந்த ஒரு விடயத்திலேயே புரிந்து கொள்ளலாம். கடைசி வரைக்கும் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து அவர்களை பலப்படுத்துவோம் என்ற கோணத்திலே ஒரு நாளும் செயல்பட விரும்பாதவர்கள். ஆனால் அப்படி இருக்கவும் இந்த சுனாமி தாக்கினதற்கு பிறகு அந்த நாடுகள் விளங்கிக் கொண்ட இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், சாதாரண மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய பெரும்பான்மை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மக்களுக்கு ஒரு மனிதாபிமான படு மோசமான நிலைமை உருவாகியிருக்கின்ற ஒரு சூழலில் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த உதவிகள் போய் சேர வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அவர்களோட எந்த விதமான உரையாடலோ ஒரு நேரடியான அங்கீகாரமோ இல்லாத இடத்திலே அந்த மக்களுக்கு அந்த உதவியை கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தால்
ஏதோ ஒரு வகையில தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு ஒரு புரிந்துணர்வு வராமல் அது நடைபெற முடியாது. ஒரு வெளிப்படைத்தன்மையும் அத்தியாவசியம். கோடிக்கணக்கில் வந்த உதவிகள் வந்து சேருவதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு புரிந்துணர்வு அவசியம். ஆகவே அதே அந்த வல்லரசுகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் புலிகளோடு வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். நிப்பத்தின் காரணத்தினாலே தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு அன்றைய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருகின்றதுதான் இந்த பீட்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய சுனாமி கட்டமைப்பு. வெறுமனே கடற்கரையில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அந்த சுனாமி அலை தாக்கினதாலே அழிந்து போன மக்களுடைய வீடுகளும் அவர்களுடைய தொழில்களும் ஏதோ ஒரு வகையில கட்டி எழுப்புறதுக்காக நடத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு கூட இந்த மக்களுக்கு, சாதாரண தமிழ் மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, அழிந்து போய் இருக்கிற குடும்பங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே மனிதாபிமான உதவியால் போய் சேர வேண்டும் என்பதை தடுப்பதற்கு இந்த ஜேவிபி தான் உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகள் போட்டு அந்த தடைகளை ஏற்படுத்தினர். இவர்களா பெரியோர்களே உங்களுக்கு தீர்வை எடுத்து கொடுக்க போகிறார்கள்? இவர்களா உங்களுடைய நலனை கருதி, உங்களுடைய எதிர்காலத்தை கருதி முடிவுகளை எடுக்க போகிறார்கள்? ஒரு மனிதாபிமான விடயத்துக்கு தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தை விரும்பாத நாடுகள் கூட இந்த மனிதாபிமான தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு கட்டமைப்பு அத்தியாவசியம் என்று தங்களுடைய நிலப்பாட்டில் மாற்றம் கொண்டு வந்த பொழுது இந்த மண்ணிலே இருக்கிறதாக சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜேவிபி இந்த மக்களுக்கு அந்த உதவிகளை செய்வதை தடுத்தார்கள். இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஜேவிபி சொல்லியிருக்கின்றது, தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு தாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போவதாகவும், அந்த புதிய அரசியலமைப்பு 2015ஆம் ஆண்டிலே இருந்து 2019 வரைக்கும் அந்த காலப்பகுதியில் இருந்த ஆட்சியில் இருந்த அரசாங்கம் உருவாக்கின இடைக்கால அறிக்கையை தாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப் போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த கருத்தை கூறின இடத்திலே நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய முக்கியமான உறுப்பினர்கள், சட்டத்தரணிகள் அந்த ஆவணத்தை மிக ஆழமாக படித்து அதை அக்குவேற ஆணிவராக பிரித்து பார்த்து நாங்கள் வருகின்ற பொழுது அது இன்றைக்கு ஆட்சியிலே நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கும் கூட மிகவும் மோசமான ஒரு அரசியலமைப்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்ப இந்த விடயத்தினாலே எங்களுடைய மக்களுக்கு இந்த உண்மைகளை கூறி அவர்கள் எப்படி என்றாலும் இந்த என்பிபி என்று சொல்லி ஜேவிபி அரசாங்கத்தை வடகிழக்கு மண்ணில இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான செய்தியை நம்முடைய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த மெற்ற தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு, அதாவது தமிழர் தேசம் என்ற அங்கீகாரத்தை பெறக்கூடிய தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆக குறைஞ்சது ஒரு சமஷ்டி ஆட்சி முறைமை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பு ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கலாம் என்ற ஒரு தெளிவான நிலைப்பாடோடு ஒத்துப்போகக்கூடிய தரப்புகளை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய பேரவையை நாங்கள் ஸ்தாபித்து உங்கள் முன் நிறுத்தியிருக்கின்றோம். ஆனால் நண்பர்களே, இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற பொழுது அதை தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால்
வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு பாராளுமன்றத்தில் 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 19 பேர்ல ஜேவிபி என்பிபி என்ற அமைப்புக்கு அரசாங்கத்துக்கு 8 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தமிழரசு கட்சிக்கு 8 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு 1 உறுப்பினரும், இந்த சங்க சின்னத்திலே போட்டி போட்ட மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கல்நாதனும் இந்த சுயேட்சையாக போட்டி போட்ட 1 உறுப்பினரும் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப இந்த ஜேவிபி இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக இருந்தால் அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் எதிர்க்க வேண்டும். ஓமோ இல்லையோ? அதை எதிர்ப்பதாக இருந்தால் 19 பேர்ல குறைஞ்சது 10 பேர் அதை எதிர்க்க வேண்டும். எதிர்த்தால் தான் பெரும்பான்மையான தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அதை எதிர்த்ததாகவும், ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒற்றையாட்சியை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்ற ஒரு தெளிவான செய்தியை பாராளுமன்ற ஊடாக நாங்கள் உலகத்துக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் வடகிழக்கிலே எந்த ஒரு தமிழ் கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை காட்டக்கூடிய 10 ஆசனங்கள் கிடையாது. ஆகவே நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியோட பேச ஆரம்பித்தோம். நீங்கள் பத்திரிகையூடாக நீங்கள் அந்த முயற்சியை பற்றி அறிந்திருப்பீர்கள். அந்த பேச்சுவார்த்தைகளிலே ஆரம்பத்திலே மிகவும் சாதகமான ஒரு பச்சை கொடியை தான் தமிழரசு கட்சி நம்மிடம் காட்டினார்கள். அன்றைக்கு தமிழரசு கட்சியிலே தலைவர் செயலாளர் பதவிகள் வெற்றிடமாக இருந்து வடக்கிலே அந்த கட்சியுடைய அந்த பதவிகள் முடக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே நாங்கள் பேசினது பாராளுமன்ற குழு தலைவர் என்ற நபர்கள் கட்சி தெரிவு செய்திருந்த சூழலிலே திரு ஸ்ரீதரன் அவர்களோடு தான் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தோம். ஆனால் ஸ்ரீதரன் அவர்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் கூறியிருந்தோம், அந்த பேச்சுவார்த்தை வெறுமனே அவரோடையோ இல்லாட்டி பாராளுமன்ற குழுவோட மட்டுமல்ல, அது தமிழரசு கட்சியுடைய ஒரு தூதுக்குழுவோடு தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் மிக தெளிவாக அவரிடம் கூறித்தான் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தோம். ஒரு கட்டத்திலே தமிழரசு கட்சி ஒரு தலைவரையும் ஒரு பதில் தலைவரையும் ஒரு பதில் செயலாளரையும் தெரிவு செய்கின்றது. CVK சிவஞானம் அவர்களையும் தலைவராகவும், வவுனியா மாவட்டத்தை சார்ந்த வைத்திய கலாநிதி சத்தியலிங்கம் அவர்களையும் பதில் செயலாளராக தெரிவு செய்கின்றது. அதை தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு கருத்தை தெரிவிக்கிறார். கஜேந்திரகுமார் அவர்கள் எடுக்கிற முயற்சியை பற்றி எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. பாராளுமன்ற குழு தலைவரோ பாராளுமன்ற குழுவோ கட்சி அல்ல. கட்சியாக இருந்தால் அது தலைவர் செயலாளர்களாகத்தான் அந்த அழைப்புதல் நடக்க வேண்டும். கட்சியுடைய பங்களிப்பாக இருந்தால் தலைவர் செயலாளர் ஊடாக வருகின்ற அழைப்புதலுக்கு கட்சியுடைய மத்திய குழு ஆமோதித்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறினதற்காக நானும் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் CVK சிவஞானம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக விளக்கத்தை கொடுக்கிறோம். அவரும் பச்சை கடியை காட்டுகிறார், ஓம் என்று சொல்லுகிறார். இந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் அவரை நேரடியாக முகம் கொடுக்கிறதுக்கு முதலே ஸ்ரீதரன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் தங்களுடைய மத்திய குழுவுக்கு விளக்கம் கொடுத்திருப்பதாகவும், அதன் பிரகாரம் தாங்கள் 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்ததாகவும் எங்களிடம் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த ஒற்றையாட்சியை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாது என்ற அடிப்படையிலே 13ஆம் திருத்தத்தை அடியோடு நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும், அதை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கூட இந்த பேச்சுவார்த்தைகள் நேரத்திலே பேசக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தோம் எழுத்து மூலமாக. அதே மாதிரி 2015 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட இந்த ஜேவிபி அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பையும் நாங்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் என்ற விடயத்தையும்
நாங்கள் ஒரு நிபந்தனையாக அவர்களிடம் அந்த எழுத்து மூலமாக கொடுத்த கடிதத்திலே வந்து தெளிவுபடுத்தி இருந்தோம். ஆகவே அந்த விடயத்தை அவர் படித்து அவர் மிக தெளிவாக கூறினார். தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு இந்த சந்திப்புக்கு முதல் நடைபெற்ற கூட்டத்திலே தெளிவாக அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்திருப்பதாக நம்மிடம் அறிவித்திருந்தார். நாங்கள் சந்தோஷப்பட்டோம். நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்பட்டோம். ஏனென்றால் இதே தமிழரசு கட்சிதான் அதனுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களும் அதனுடைய பேச்சாளராக இருந்த சுமந்திரன் அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கின்ற பொழுது அந்த பேச்சுவார்த்தைகளிலே பாராளுமன்றத்திலே கலந்து கொண்டு இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிக்கிறதிலே மிகப்பெரிய பங்காற்றினார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பங்காற்றின தமிழரசு கட்சி அந்த மோசமான தமிழருக்கு துரோகம் அளிக்கிற அந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்ததை நாங்கள் பாராட்டினோம். அவர்கள் பாராட்டி அந்த கூட்டம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு வெளியில வந்து நாங்கள் ஊடகங்களை சந்தித்த பொழுது இந்த விடயத்தை ஒரு மூடின அறைக்குள் நம்மிடம் சொன்னது மட்டுமல்ல, சிவிகே சிவஞானம் அவர்கள் ஊடகங்களுக்கு கூட எங்களுக்கு இந்த அறைக்குள்ளே சொன்ன அதே கருத்தை அவர் ஊடகத்துக்கு தெரிவிச்சிருந்தவர். ஆகவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஜேவிபி என்ற இனவாத அணி ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சிக்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை கொண்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களாவது ஒன்றிணைந்து அந்த ஒற்றையாட்சியை எதிர்த்து நாங்கள் ஒரு மிக தெளிவான ஒரு செய்தியை இந்த சர்வதேச சமூகத்துக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருந்தது. ஆனால் எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு அந்த கூட்டம் நடைபெற்ற ஒரு சில வாரங்களுக்குள் அந்த கட்சியினுடைய பதிற் செயலாளராக இருந்த வைத்திய கலாநிதி சத்தியலிங்கம் அவர்கள் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்து அதுக்கு புதுசாக அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எழுதினதாக பெருமையோட ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற சுமந்திரன் அந்த பதவிக்கு வருகிறார். அவர் அந்த பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அந்த பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டுகின்ற முறிக்கிற அன்பர்களே, இந்த ஜேவிபி ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக சொல்லி இந்த ஜேவிபி தமிழினத்துக்கு ஒரு சாபக்கேடு என்று சொல்லி இந்த ஜேவிபியை தமிழ் மண்ணில் இருந்து முழுமையாக துரத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழரசு கட்சி உங்களுக்கு முன்னுக்கு வாக்கு கேட்கிறது. ஆனால் அந்த ஜேவிபி விரும்புகின்ற ஒற்றையாட்சியை தான் தயாரித்ததாக பெருமையோடு அதில் ஒரு தவறும் இல்லை என்று சொல்லுகின்ற சுமந்திரன் தான் இந்த தமிழரசு கட்சி உடைய செயலாளராக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை மீறி அந்த கட்சிக்கு எந்த விதமான முடிவும் எடுக்க இயலாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. அப்ப ஜேவிபியை விரட்டி இந்த மண்ணில் இருந்து துரத்தோடுமாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சி அதே ஜேவிபி விரும்புகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஒரு மிக திறமான ஒரு அரசியலமைப்பு என்று சொல்லி அதை இன்றைக்கும் நியாயப்படுத்துகின்ற சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க ஊடாக நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கலாம் என்று? அந்த ஜேவிபி பிழை என்றால் இந்த தமிழரசு கட்சி செய்த அதே விடயம் சரியா? நான் கேட்கிறேன். நம்முடைய மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இந்த தேர்தலிலே வந்து தமிழ் தேசியவாதத்தை பெரிய அளவில் பேசுவார்கள், பெரிய அளவில் கலைப்பார்கள். ஆனால் உண்மையிலே உங்களுடைய வாக்குகளை பெற்ற அடுத்த நிமிஷம் இந்த ஒற்றையாட்சிக்குள் நம்முடைய மக்களை முடக்கிறதுக்கு என்று கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய அந்த ஜேவிபியோட முற்றுமுழுதாக
துணை போறதுக்கு தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி தயாராகின்றது. தயவு செய்து நீங்கள் இந்த ஆழமான அரசியல் உண்மைகளை விளங்கி கொண்டு உங்களுடைய வாக்குகளை வரப்போகின்ற மே 6ஆம் தேதி பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்க்கிறதுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் தரப்பு இந்த தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்காவது திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டதை போல இந்த தேர்தலிலே ஜேவிபியை துரத்துறது மட்டுமல்ல, தமிழரசு கட்சிக்கும் அதுவும் விசேஷமாக சுமந்திரனுடைய தலைமைத்துவத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழரசு கட்சியையும் ஒரு பாரிய பின்னடைவுக்கு தள்ளுவதின் ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமையை பாதுகாக்கலாம் என்றது மட்டுமல்ல, அந்த தமிழரசு கட்சியையும் இந்த சுமந்திரன் போன்ற சிங்கள முகவர்களிடம் காப்பாற்றி தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குள் சரியான வழிக்குள் நாங்கள் திரும்பவும் கொண்டு வரலாம் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளவும். ஆகவே தயவு செய்து பெரியோர்களே, இந்த மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறப் போகின்ற தேர்தல் முள்ளிவாய்க்கால் மே 18, 2009 நடக்காத ஒரு காரியமாக இருந்த தமிழர் உரிமை பயணம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு முயற்சி முள்ளிவாய்க்காலில் நடைபெறாமல் இருந்தது. ஆனால் மே 6ஆம் தேதி நடைபெற போகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அது அந்த முற்றுப்புள்ளியாக மாறிவிடக் கூடாது. அதை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தலிலே நாங்கள் தவறு செய்தோமாக இருந்தால் அது தவறு வெறுமனே எங்களுக்கு மட்டுமல்ல, இந்தியன் சந்ததிகளுக்கு மட்டுமல்ல, ஆனால் இன்றைக்கு பெரிய அளவிலே ஒரு சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு நாங்கள் அந்த தவறு செய்தால் அவர்களுடைய காலத்திலே வென்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் பெற முடியாத ஒரு நிலைமையை உருவாக்குற வகையிலே அது எங்களுடைய உரிமை பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும்.